அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 2வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே 7 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்தார் என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக, கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 3வதாக, கிறிஸ்து நமக்காக பாவமானார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 4வதாக, கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 5வதாக, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 6வதாக, கிறிஸ்து நமக்காக அவர் தரித்திரரானார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 7வதாக, கிறிஸ்து நமக்காக காயமானார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 8வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 8வதாக இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, ஆக்கினை என்பது தண்டனையாகும். ஆக்கினை, தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. எல்லா கரங்களும் இது சொல்லுவோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. எது இயேசுவின் மேல் வந்தது? ஆக்கினை. ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை என்பது தண்டனையாகும். எனவே இயேசு நமக்காக தான் அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. சரி, எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார்? ஏன் இயேசுவை தண்டிக்க வேண்டும் பிதாவாகிய தேவன்? ஏன் அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், நாம் மன்னிக்கப்படும்படியாக, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் விடுதலை அடையும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் தெளிவாய் போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் மன்னிக்கப்படும்படியாகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால்,
அப்ப நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகிறது. அப்படித்தானே? இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டார், ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது, நாம் மன்னிக்கப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, அப்ப நாம ஏதோ என்ன செய்திருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? யாரை மன்னிப்பாங்க? தவறு செஞ்சவங்களை தான் மன்னிப்பாங்க. சும்மா ஒரு ஆளை போய் நான் உன்னை மன்னிக்கிறேன்னா அவன் எங்கேப்பான், நான் என்ன தவறு பண்ணேன், சும்மா வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு இருக்கிற, நான் என்ன தவறு பண்ணேன் இப்போ காமினி அப்படின்றாங்க. அப்படித்தானே? அப்ப நாம் மன்னிக்கப்படும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், அப்ப நாம ஏதோ என்ன செஞ்சிருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் ஏதோ பாவம் செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். சரி, நாம் செய்த பாவம் என்ன? நாம் என்ன பாவம் செய்தோம்? நாம் என்ன பாவம் செய்தோம் என்று சொன்னால், நாம் என்ன தவறு செய்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தோம். தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தோம். அருமையானவர்களை கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதுதான் பாவமாகும். சீரட்டு குடிக்கிறது பாவம் கிடையாது, சாராயம் குடிக்கிறது பாவம் கிடையாது, மூக்குப்பொடி போடுறது பாவம் கிடையாது. பாவம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதுதான் பாவமாகும். அப்ப இதெல்லாம் என்ன பாஸ்டர்? எது? இந்த சீரட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, வெத்தலை போடுறது, மூக்குப்பொடி போடுறது, சினிமா தியேட்டருக்கு போகிறது, களியாட்டில் போய் அப்படி இப்படிலாம் வாழ்றது, அப்போ அதெல்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் பாவம் இல்லை, அதெல்லாம் பாவத்தினுடைய கிரியைகள், பாவத்தினுடைய விளைவுகள். ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறனால தான் என்ன செய்யறான்? பாவத்தின் கிரியைகளை செய்கிறான், பாவத்தினுடைய வேலைகளை அவன் செய்கிறான். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்போ பாவம் என்பது வேறே, பாவத்தின் கிரியைகள் என்பது வேறே. அப்ப நாம் மன்னிக்கப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், அப்ப நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் என்ன தவறு செய்தோம்? நாம் என்ன பாவம் செய்தோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டு, தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தோம். அதுதான் என்னதாகு? பாவம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, தேவனுடைய வார்த்தை என்ன? எந்த வார்த்தையை நாம் மீறி நடந்தோம்? எந்த வார்த்தையை நாம் மீறி நடந்தோம் என்று சொன்னால், தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாதே என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை மீறி என்ன செய்தோம்? நடந்தோம். நான் எங்க பாச மீறி நடந்தேன்? ஆதாம் தானே மீறி நடந்தா. நீங்க யாருடைய பிள்ளைங்க, பேத்திங்க, பேரங்க? நீங்க யாருடைய ரத்தத்துக்கு பிறந்து வந்திருக்கிறீங்க? உங்க பிரதிநிதியாக ஐயா கையெழுத்து என்ன செஞ்சாரு? போட்டாரு. யாரு? உங்க தாத்தா ஆதாம், உங்க பாட்டி ஏவாளும் கையெழுத்து போட்டாச்சு. ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கையெழுத்து போட்டாச்சுன்னா என்ன சொல்றாங்க? இந்தியா இதில் கையெழுத்திட்டது. நீங்க கையெழுத்து போட்டீங்களா? அவர் கையெழுத்து போட்டார், நம்மளாம் கையெழுத்து போட்டாதான் அர்த்தம். அப்படித்தானே? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கையெழுத்து ஆகுது இல்லையா? அவர் கையெழுத்து போட்டார்னா நம்முடைய சப்ஜெக்டாக, நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய அம்பாசிடராக அவர் கையெழுத்து போட்டார்னா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க மாதிரி தானது அர்த்தம். அதை போலதான் அருமையானவர்களே கவனியுங்கள், ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள் என்று சொன்னால், நாமும் மீறி நடந்தோம் என்றுதான் அர்த்தம். அதுதான் எது? பாவம் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே இந்த வார்த்தையை நாம் மீறி நடந்தோம். இந்த வார்த்தையை மீறி நடப்பதுதான் பாவம் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். யார் சாகணும்? பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப ஆதாமும் ஏவாளும் அவனுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியார் எல்லாரும் என்ன செய்யணும்? எதற்கு புரியுது? எல்லாரும் என்ன செய்யணும்? சாகணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும், சாகும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா தண்டிக்கப்பட வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், இப்ப நம்ம ஒவ்வொருவரையும் வரிசையா வச்சு தேவன் நம்மளை தண்டிச்சாருன்னா எல்லா பேருமே செத்தே போயிடுவோம். ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டோம்? தப்பிக்கவே மாட்டோம். மன்னிப்பு உண்டாகாது. அதை நீங்க ஆழமா கவனிக்கணும். சாகுறது சாகாம இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். தேவன் நீதிபரர், தேவன் நீதி உள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமாவை அவர் தண்டித்தே ஆக வேண்டும். தண்டிக்காம விட்டுட்டார்னா அவர் நீதி உள்ள தேவன் கிடையவே
தேவன் அன்பான தேவர் தான பாஸ்டர். அவர் அன்பான தேவன் தான். அதே சமயத்தில் அவர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. பாவத்தை பார்க்காம கண்டுகொள்ளாம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படிலாம் போயிட முடியாது. கண்டுக்கிறாம அவர் தண்டிச்சே ஆகணும். அவர் தண்டிச்சாத நீதி உள்ள தேவன் என்று நாம் சொல்ல முடியும். இப்ப எல்லாரும் பாவம் செஞ்சாச்சே, இப்ப எல்லாரும் அவர் தண்டிக்கணுமே. எல்லாரையும் தண்டிச்சா எத்தனை பேர் காப்பாற்றப்படுவாங்க? எத்தனை பேர் பழப்பாங்க? ஒரு ஆளு கூட தப்பிக்க முடியவே முடியாது. தண்டிக்கட்டும் கர்த்தர். தண்டிச்சாலும் எது உண்டாகாது? மன்னிப்பு உண்டாகாது. அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. எது உண்டாகாது? மன்னிப்பு உண்டாகாது. எனவேதான் தேவன் என்ன பண்ணினார் என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கர்த்தருடைய அன்பை பாருங்க. எல்லாரும் நிக்க வச்சு சிலுவையில் வச்சு அடிச்சா ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டான்? பிழைக்க மாட்டான். எல்லாரும் செத்துருவான். மன்னிப்பு உண்டாகாது. அதனால கடவுள் என்ன பண்ணாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு மீட்கும்படியாக, மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக அவரையே தந்தருளினார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தின் மேலே, மனிதர்களாகிய நம்மேலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? மதம் மாத்துறதுக்கு இல்ல, மனுஷனை மீட்டெடுப்பதற்காக, மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக, மனுஷனை வாழ வைப்பதற்காக அவர் மனிதனாக என்ன செய்தார்? கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்க. இயேசு ஏன் வந்தார் மனிதனாக? ஏன் அவர் மனிதனாக அவதரிக்க வேண்டும்? ஏன் கண்ணின் வயிற்றிலே பிறக்க வேண்டும்? அவர் ஏன் சிலுவைக்கு போக வேண்டும்? இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப தேவன் என்ன பண்ணினார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் எல்லாரும் மீட்கப்படும்படியாக அவரையே தந்தருளினார். எங்கே தந்தருளினார்? மாட்டுக்கொட்டையில இல்ல, கல்வாரி சிலுவையிலே. கல்வாரி சிலுவையிலே தந்தருளினார். எதற்காக கல்வாரி சிலுவையிலே தந்தருளினார்? அவரை தண்டிப்பதற்காக, அவரை வாதிப்பதற்காக, அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக. எல்லாரும் இருக்கிறீங்களா? எதற்காக அவரை தண்டித்தார்? நாம் மன்னிக்கப்படும்படியாக. நாம் மன்னிக்கப்படும்படியாக அவரை தண்டித்தார். நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தண்டித்தார். எத்தனைக்கு புரிகிறது? சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் என்று, அவர் தண்டிக்கப்பட்டார் என்று. அப்ப அவரை எதற்காக பிதாவாகிய தேவன் தண்டித்தார்? நாம் மன்னிக்கப்படும்படியாக. இன்னைக்கு நமக்கு மன்னிப்பு உண்டா இருக்குதுன்னா, மன்னிப்பு சும்மா வந்துடல. இயேசுவை தண்டித்து, அவரை தண்டித்த நிமித்தமாக, அவரை தண்டித்ததின் மூலமாக இன்றைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். மன்னிப்பு நிச்சயம் வரணும். கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா மன்னிச்சிருக்கிறேன் தெரியல பாஸ்டர், கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா போச்சு. ஃபேஸ் மட்டும் டான்ஸ் ஆடிடுச்சுன்னு அர்த்தம். பேச மாட்டோம், ஆட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வெற்றி பெற முடியவே முடியாது. ஆகவே இதெல்லாம் அஸ்திபாரமான காரியங்கள், அஸ்திபாரமான சத்தியங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சந்தோஷமா சொல்லுங்க, நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருங்க மன்னிப்பா? பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். பிதாவாகி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். சரி, இது எதற்கான தண்டனை? வாசிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். இங்கே பார்க்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். எது நிமித்தமாக?
நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது எதற்கான தண்டனை என்று சொன்னால், பாவத்துக்கான தண்டனை, அக்கிரமத்துக்கான தண்டனை, மீறுதலுக்கான தண்டனை, கீழ்ப்படியாமைக்கான தண்டனையாகும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. எனவே பாவம் செய்தது நாம், தண்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. பாவம் செய்தது நாம், அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. பாவம் செய்தது நாம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. பாவம் செய்தது நாம், மரித்தது இயேசு கிறிஸ்து. அவருக்கு தண்டனை, நமக்கு மன்னிப்பு. அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை அடிக்கடி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? நாம செஞ்ச பாவத்துக்காக நம்மளை தூக்கி வச்சு சிலுவையில் வச்சு என்ன செஞ்சிருக்கணும், அரைஞ்சு சொல்லுவாங்க நம்ம ஊரில், நாறு நாரை கிழிச்சிட்டாயா, அந்த மாதிரி அடிச்சுக்கிறோம் நம்மளையும் ஆதாமையும் எல்லாத்தையும் அடிச்சா செத்துருப்போம், மன்னிப்பும் கிடைச்சிருக்காது. கடவுளுடைய அன்பை எண்ணி பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் நீசக்கோலமாய் தொங்க விட்டு அவரை நிர்வாணப்படுத்தி அவரை துப்ப வைத்து அவரை அவமானப்படுத்தி அவரை தண்டித்து அதன் மூலமாக இன்றைக்கு நம்மை மன்னித்திருக்கிறார். அவ்வளவு பாவத்தை மன்னித்திருக்கிறாரு. அவ்வளவு பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரு. எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? யார் மன்னிப்பா? அவ்வளத்தையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். மன்னித்து இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே கிறிஸ்துவின் அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடிக்கடி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்றால் அதை எதிலே சுமந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவமானார், பாவத்தை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்றால் அதை எதிலே சுமந்தார்? எதிலே அவர் சுமந்தார் என்று சொன்னால் தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தம்முடைய மாம்சத்திலே அவர் இந்த பாவத்தை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், தமது சரீரத்திலே, எதிலே? தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய பாவங்களை எதிலே சுமந்தார்? சரீரத்திலே. கவனிங்க இந்த வார்த்தையை. தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சுமந்தார். எதின் மேலே சுமந்தார்? சிலுவையின் மேலே சுமந்தார். சரி, பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு பாவத்தை சுமந்தார். எங்கே? கல்வாரி சிலுவையிலே. எதிலே சுமந்தார்? தமது சரீரத்திலே நமது பாவங்களை என்ன செய்தார்? சுமந்தார். இப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? தமது சரீரத்திலே நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து தீர்த்தார் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான அடிகளை அவர் சரீரத்திலே வாங்கினார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலைக்கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் செலுத்தினார் என்று அர்த்தம். பாவத்தை சுமந்தார், பாவத்தை சுமந்தார் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை, அடியை அவர் என்ன செய்தார்? வாங்கினார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலைக்கிரயத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே செலுத்தினார் என்று
அர்த்தம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து. எதினாலே அடிப்பித்து? இந்த வாரினாலே அடிப்பித்து என்கிறத கொஞ்சம் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் என்ன செய்து உழுது என்ன செய்தார்களாம்? படைச்சால்களை, அதாவது தண்ணி பாய்ச்சறதுக்கு வாய்க்காலை உண்டாக்குவாங்கல்ல, தண்ணி பாய்ச்சல் என்ன செய்யணும்? வாய்க்காலை உண்டாக்கணும், வரப்பை உண்டாக்கணும். ரெண்டு பக்கத்தில் வரப்பை கட்டினாதான் எது போகும்? அது மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு என்ன செய்யப்பட்டதாம்? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆழமாய் கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது. முதுக உழுகிறத பார்த்துருக்கிறீங்களா? வயலை உழுகிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? டிராக்டரை வச்சு, அந்த காலத்தில் ஏறு மாடை வச்சு, 2 மாடு 5 மாடு 7 மாடெல்லாம் வச்சு ஏறு மாடை வச்சு உழுகிறத பார்த்துருக்குறோம். உங்களை படுக்க வச்சு முதுக உழுதா எப்படி இருக்கும்? முதுக உழுகிறத பார்த்துருக்கிறீங்களா? இல்லை இருக்கிறீங்களா? சங்கீதம் 22:16-17 வாசிங்க. இப்போ சங்கீதம் 22:16-17. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. யார் வளைந்து கொண்டது? பொல்லாதவர்களுடைய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை வளைந்து கொண்டார்களாம். எதற்காக? வாரினாலே அடிப்பிப்பதற்காக. தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயுவில் என்ன செய்திருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். எப்படி குத்தினாங்க? உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாம்? எண்ணலாம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அதைத்தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான அடிகளை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலைக்கரையத்தை செலுத்தினார் என்று அர்த்தம். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனங்களை வாசித்தோம். வாரினாலே அடிப்பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். உழுகிறவர்கள் என் முதுகின் மேலே உழுதார்கள், அங்கே வாய்க்கால்களை உண்டாக்கினார்கள். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். இக்னிசியஸ் என்ற ஒரு வேத வல்லுனர், சபை பிதா, அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை வாரினாலே கட்டி வைத்த அந்த இடம், இயேசுவை வாரினாலே அடித்த அந்த இடம் ஒரு கசாப்பு கடையை போல அதைவிட மிகவும் மோசமாக இருந்ததாம். அன்றைய நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சிதான் உலகம் முழுவதும் இருந்தது, வல்லரசு நாடாக இருந்தது. ரோமர்கள் தண்டனையை மிகவும் கொடூரமாய் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். தவறு செய்தவர்களுக்கு கொடூரமாக. இனிமேல் அதை பார்க்குறவங்க யாரும் இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது மற்றவங்க சொல்லி கொடூரமான தண்டனைகளை அந்த நாட்களிலே கொடுத்தார்கள். அந்த அவர்கள் கொடுத்த அந்த தண்டனையிலேயே மிக கொடூரமான தண்டனை எதுனா, இந்த சிலுவை மரணம் தான் மிக கொடூரமான தண்டனையாம். இந்த வாரினாலே அடிப்பிப்பாங்களாம். வாரினால அடிக்கும்போது அடி தாங்க முடியாம நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அந்த அடியிலே நிறைய பேர் செத்துருவாங்களாம். அந்த மாதிரி அடி விழுகுமா பாருங்க. சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள், பூனை தோலை காய வச்சிருப்பாங்களாம், உரிச்சு போட்டு காய வச்சிருப்பாங்களாம். அந்த பூனை தோலை 3ஆ பிரிச்சிருப்பாங்களாம். அந்த 3 9ஆ பிரிச்சிருப்பாங்களாம்.
அந்த 9 இடத்துலையும் 9 தோளுடைய நுனியிலையும் இரும்பு கொக்கிகள் அல்லது அலுமினிய கொக்கிகளை தயாரித்து அதில் தொங்க விட்டுருப்பாங்களாம். அதுக்கு நீளமாக ஒரு சாட்டை தயாரிச்சிருப்பாங்களாம் பாருங்க. அந்த பூனை தோலை பாருங்க சுற்றி அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு பயிற்சி பெற்ற ஆட்களை ரோம பாருங்க அரசாங்கம் தயாரித்து பயிற்சி கொடுத்து வைத்திருந்தது. ஆகவே தண்டனைக்குரியவர்களை மரத்தில் பாருங்க கட்டி வச்சு முதுக காண்பிக்க வைத்து 2 பேர் 2 பக்கத்தில் இருந்து அடிப்பாங்களாம் பாருங்க. ஓங்கி தம் கட்டி இழுத்து வீசி அடிப்பாங்களாம் பாருங்க. அடிக்கும்போது அந்த 9 இரும்பு கொக்கிகள் அல்லது அந்த அலுமினிய கொக்கிகள் அந்த தண்டனைக்குரிய ஆளுடைய முதுகு மேலே போய் அப்படியே குத்தி நிற்குமா பாருங்க. 2 நிமிஷம் அப்படி மூச்சு விட்டுட்டு அப்படி சுண்டி இழுப்பானா பாருங்க. 9 கறி துண்டங்கள் அப்படி பிச்சு அப்படி செவரில் போய் சதருமா பாருங்க. இவன் அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு அவன் அங்கிருந்து அடிப்பானா பாருங்க. அதே மாதிரி குத்தி 9 துண்டுகள் இப்படி என்ன செய்யும், பிஞ்சு சதருமா பாருங்க. இப்படியே எத்தனை அடி அடிச்சாங்க? 40 அடிகள். எத்தனை அடிகள்? 40 அடிகள். 39 அடிகள் சொல்றாங்க. 39 9ஆல பெருக்கிங்க. எத்தனை அடி விழுந்திருக்குது? எத்தனை கறி துண்டை பிஞ்சு விழுந்திருக்குது? மனதில் கொண்டு வாங்க. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். எதற்காக? நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக, நாம் மன்னிப்பை பெறும்படியாக. மன்னிப்பு என்பது ஈஸியாக வந்துடாது. நான் நிச்சயமா மன்னிச்சிடறேன் போப்பான்னு சொல்லிட முடியாது. பாவத்துக்கான தண்டனை கொடுக்கணுமே. தண்டனை கொடுத்தா தானே மன்னிப்பை கொடுக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? உழுகிறவர்கள் என் முதுகை உழுதார்கள். இத்தனை அடியும் வாங்கினதுக்கு பிறகு அங்க சதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதுகுல உழுத மாதிரி இருக்கும், வாய்க்கால் மாதிரி இருக்கும், தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். அவ்வளவு அடிகளையும் இயேசு கிறிஸ்து மனமுகுந்து ஏற்றுக்கொண்டார். அவ்வளத்தையும் மனமுகுந்து என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்றால், நாம் மன்னிப்பை பெறுவதற்காக. கர்த்தருடைய அன்பு இந்த காலை வேளையில எண்ணி பாருங்கள். உங்களுக்கு மன்னிப்பு சும்மா அப்படி லேசா வந்துடல, ஓசி இல்லை. அப்படி அவர் எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறாரு. அவ்வளவு பாடுகளையும் பட்டு மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அடியிலே அநேகர் செத்துருவாங்களாம், சுருண்டு விழுந்துருவாங்களாம், நாக்கெல்லாம் வெளியே தள்ளி செத்துருவானாம் பாருங்க. 10-15 அடியிலேயே இயேசு கிறிஸ்து அத்தனை அடியையும் வாங்கி அதுக்கு பிறகு எழும்பி சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே கொல்கதா மலைக்கு போனார். கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். இந்த காலை வேளையிலே உங்களுடைய குடும்ப வாழ்வடைவதற்கு பதில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு தான் உங்களை வாழ வைக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த காலை வேளையில் எண்ணி பாருங்கள். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவனை விட்டுரு, என்னைய தண்டி, என்னை அடி, என் பிள்ளைய விட்டுரு, அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்காக என்னைய தண்டி, நான் மனமுகுந்து இந்த மனுக்குலத்தின் தண்டை என்ன செய்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும், எத்தனை குடும்பத்தை அழித்திருந்தாலும், நாசமாக்கி இருந்தாலும், கொடூரமான பாவியா இருந்தாலும், இந்த கால வேளையிலே அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். எப்பேற்பட்ட கொடூரமான பாவியும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். மன்னிப்பு அவனுக்கு காத்திருக்கிறது, விடுதலை அவனுக்கு காத்திருக்கிறது, மீட்பு அவனுக்கு காத்திருக்கிறது, நல்வாழ்வு அவனுக்கு காத்திருக்கிறது. எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவர். ஆகையால் தான் அவர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்றதுல நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். அவரை போல நல்லவர் யாரும் கிடையாது இந்த உலகத்துல. அவ்வளவு அடிகளை இயேசு வாங்கினார் இன்றைக்கு. அப்ப பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். தண்டனை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் ஒரு குச்சி வச்சு 4 அடி அடிச்சுட்டு போயிட்டு வரான்றோமே, அந்த அடி இல்லை, இந்த அடி. இந்த அடி வாங்கினாரு, மனமுகுந்து வாங்கினாரு. ஆமென். ஆகவே இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு.
எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. இயேசுவுக்கு ஆக்கினை, எனக்கு மன்னிப்பு. ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு பாவியான மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய, நீங்களே இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் கவனிங்க. ஒரு பாவியான மனிதன் இன்றைக்கு தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார், தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாவியான மனுஷனும் எந்த ஒரு பாவியான மனுஷியும் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் அப்பா என்னைய, நான் கடைசி பையன்றனால எல்லா இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். வாடா போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே வா, அங்கே போயிட்டு வருவோம், அங்கே வா போயிட்டு வருவோம் கூப்பிட்டு போவார். ஜல்லிக்கட்டு பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உலகம் தெரியும்னு கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு முறை பாருங்கள், மதுரையில் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறார். நான் சின்ன பையன், எனக்கு புரிய அதிர்ச்சி, ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் காக்கா முள்ளு தான் சொல்லுவோம் இல்லையா, சீமக்கருவலை முள்ளா, இந்த கம்மாய்க்குள்ளையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முள் பாருங்க, பெரிய பெரிய முள். அதில் பெட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படியே எடுத்து பரப்பி அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒருத்தரை போய் படுக்க வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா அப்படி படுக்க வச்சிருக்கிறாங்க? எங்கள் அப்பா சொல்கிறாரு, பெரிய பாவி, நிறைய பாவம் செஞ்சுருக்கிறான், நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கிறான். அதுக்கு அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான், தண்டிச்சுக்கிறான். அதுக்கு தான் அப்படி. நீ ஒன்றும் பயப்படாத, நீ வா. எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு மனுஷன் தன்னைத்தானே அவன் தண்டித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் தண்டிக்கப்பட்டார். ஆகவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் பாருங்க, அவர் இமயமலைக்கு அடிவாரத்துக்கு போயிருந்தாராம் பாருங்க. அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தா ஒரு அதிர்ச்சி அவர் காத்திருந்துச்சான். என்னடான்னு பார்த்தா, ஒரு மரத்துக்கு அடியில் ஒருத்தரை கட்டி போட்டிருக்கிறாங்களா பாருங்க. எப்படி கட்டி போட்டிருக்காங்களாம், அந்தரத்தில் கை காலெல்லாம் தனித்தனியாக தொங்க விட்டு இப்படி தொங்க விட்டுருக்காங்களாம் பாருங்க. என்னடான்னு பார்த்து இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒரு ஆள் குச்சி வச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா பாருங்க. அந்த ஆளை என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கியார் பக்கத்தில் போய் அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டாராம், இது என்னங்க, இது என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னாராம், ஐயா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் அந்த உலகத்திலே ரொம்ப மோசமான பாவி, அக்கிரமக்காரன், அவ்வளவு மோசமான அக்கிரமக்காரன். இந்த கையினால் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? என் கையினால் செய்யாத பாவமே கிடையாது. இந்த காலுனால் எவ்வளவு பாவங்களை நான் செஞ்சுருக்கேன் தெரியுமா? எவ்வளோ அக்கிரமங்களை செஞ்சுருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் எப்பயோ விமோசனம் வர்றது. அதனால தான் இப்படி என் கையும் காலையும் தொங்க விட்டு இப்படி ஆட்களை நியமித்து என்னை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி என்னை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னாரா பாருங்க. இந்த மனுஷனுக்கு இந்த பிரசங்கியார் அன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய அக்கிரமத்துக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய கீழ்ப்படியாமைக்காக, உங்களுடைய கைகள் கால்கள் செய்த, உங்களுடைய கண்கள் செய்த, உங்களுடைய வாய் செய்த, உங்களுடைய காதுகள் செய்த எல்லா பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு சனப்பொழுதிலே, இந்த நிமிஷத்திலே உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் வாழ்வடையலாம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க.
அந்த மனுஷனுடைய இருதயம் குத்தப்பட்டுச்சான். அந்த நிமிஷத்திலேயே, இயேசுவே என் ஆண்டவர், எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, என் பாவத்துக்காக நீர் தண்டிக்கப்பட்டிருப்பீர் என்று சொன்னால் இன்றைக்கு நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே, என்னை மன்னியும், ரத்தத்தினாலே கழுவும் என்று அன்றைக்கு அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா பாருங்க. சமாதானத்தை பெற்றுக்கொண்டானா, மன்னிப்பை பெற்றுக்கொண்டானா. சரின்னு சொல்லிட்டு அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை கையும் காலையும் அவுத்து விடுவோம், அந்த கட்டளை அவுத்து விடுவோம் சொல்லி அவுத்து விட்டா கை கால் மடங்க மாட்டேங்குது, அப்படி வரைச்சிக்கிட்டே நிற்கிதான் பாருங்க. மடங்க மாட்டேங்குதான் பாருங்க, ஆக்ஷன் ஆக மாட்டேங்குதான். என்னடான்னு பார்த்தா பல மாதங்களாக அப்படியே கட்டி தொங்க விட்டதுனால கைகால் வேலை செய்யாமல் என்ன செய்யுது, அப்படியே அப்படி வரைச்சிக்கிட்டு நிற்கிதான் பாருங்க. எடுத்து சில காரியங்களை அவங்க செஞ்சாங்களாம் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார், உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார், உன்னுடைய மீறுதல்களை மன்னிப்பார். இயேசு அண்டை வருவாய் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைப்பார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். தண்டனை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளையில குச்சி வச்சு நாள் சாத்திட்டு போடான்னு விட்டுறோம் பாருங்க, அந்த அடி இல்லை, இந்த அடி. தண்டிக்கப்பட வேண்டியது நாம், தண்டிக்கப்பட்டது இயேசு. ஆமென். அவர் தண்டிக்கப்பட்டு நமக்கு மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சில கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க தங்களை தாங்களே தண்டிச்சுக்கிறாங்க பாருங்க. இது முற்றிலும் தவறு. ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தும் சிலர் பாருங்க தங்களை தாங்களே அவர்கள் சித்திரவதை செய்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய சரீரத்தை அவர்கள் வருத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய சரீரத்தை அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை அவர்கள் வதைத்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த நிச்சயம் வரலை. கடந்த காலத்தில் செஞ்ச பாவம், வாலிப வயதாக இருக்கும் பொழுது, திருமணத்துக்கு முன்பதாக அவங்க செஞ்ச பாவம் அவங்கள குத்தி கொடைய ஆரம்பிக்குது. மனதில் அப்பப்போ என்ன செய்யுது? டார்ச்சரை கொடுக்குது. அப்பப்போ உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம். அதுக்கு தான் ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். வாலிப வயதாக இருக்கும் பொழுது, திருமணத்துக்கு முன்பதாக சில பாவங்களை, சில தவறுகளை செய்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். கிருபையாய் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்பப்போ என்ன செய்யுது? டார்ச்சரை கொடுக்குது, மனதில் குத்தி கொடையுது. அதனால சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்க? யாருக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்ளுகிறார்கள். கம்பியை காய வச்சு சூடு போட்டுக்கிறது, தங்களை தாங்களே அடிச்சுக்கிறது, வெளியில் கேட்டா மாற்றி சொல்றது. அருமையானவர்களை கவனியுங்கள். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எதை? இயேசு கிறிஸ்து எனக்காக தண்டிக்கப்பட்டு விட்டார். நான் செய்த எல்லா பாவத்துக்காக, நான் செய்த எல்லா மீறுதலுக்காக, நான் செய்த எல்லா அக்கிரமத்துக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமைக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு விட்டார். இப்ப அவரும் தண்டிக்கப்பட்டு நானும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் செஞ்ச தவறுக்காக ஒரு முறை தான் என்ன செய்யப்படணும்? தண்டிக்கப்படணும். எனக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டுட்டாரே. இப்ப அவரும் தண்டிக்கப்பட்டு நான் எதுக்கு தண்டிக்கப்படணும்? அவருக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. அவருக்கு தண்டனை, எனக்கு விடுதலை, எனக்கு மீட்பு. ஆமென். ஆகவே இந்த நிச்சயத்துக்குள்ள வர வேண்டும். இதை விசுவாசித்து விடுதலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேலே விழப்பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவாகிய தேவன் விழப்பண்ணினார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆழமாய் கவனியுங்கள். நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேலே என்ன செய்தார்? விழ பண்ணினார். எல்லா காரணம் இது சொல்லுவோம். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம்
இயேசுவின் மேலே பிதாவாகிய தேவன் விழப்பண்ணினார். ஆமென். அப்ப இன்னைக்கு விடுதலையோடு வாழலாம். நான் இயேசுவின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் அந்த பழைய நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் அப்பப்போ என் மண்டையை வந்து அப்படி குடையுது பாஸ்டர், குத்துது பாஸ்டர், அது என்னை டார்ச்சர் கொடுக்குது, நீ ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னா எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்பாலே போ சாத்தானே, கர்த்தருடைய கடந்த கால எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்திருக்கிறார்? சுமந்து தீர்த்திருக்கிறார். என்னை மேல வர வேண்டிய எல்லா அடிகளும் அவர் மேலே விழுந்தது. நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார். ஆகவே இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழலாம். எனக்கு விடுதலையோடு வாழப்போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே உன்னை எதிர்த்து நிற்கிறேன், ஓடி போய் என்று என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் இன்றைக்கு விடுதலையோடு என்ன செய்யலாம்? வாழலாம். எல்லா பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு விடுதலையோடு வாழலாம், குற்ற உணர்வு இல்லாம வாழலாம், சமாதானமா வாழலாம். ஆமென். அந்த சமாதானத்தை குறித்து தான் பேசுறாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை. இன்னைக்கு நான் சமாதானத்தோடு வாழலாம், நிம்மதியோடு வாழலாம். ஏன்னா எனக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார். இயேசு எனக்காக என்ன செய்து விட்டார்? அடியை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. யாருக்கு தண்டனை கிடையாது? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை கிடையாது தெரியுமா? மக்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. கர்த்தர் நம்மளை சிங்காசனத்தில் வந்து உட்காரும்போது நம்மளை பிடிச்சி தண்டிச்சிருவாரோ. ஏங்க வா, அன்னைக்கு 25ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு இந்த தப்பு செஞ்சல இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை பிடிச்சி தூக்கிடுவார் போல அப்படின்னு சொல்லி சிலருக்கு எப்படி இருக்குது? பயம் இருக்குது இல்லையா? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை தீர்ப்பு உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களுக்கு ஆக்கினை கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நாம் என்ன செய்ய விட்டு விட்டோம்? அவருக்குள்ளே உட்பட்டு விட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எனவே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு விட்டார். ஆமென். எல்லா காரணம் சொல்லுவோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அதனால உன்னை கர்த்தர் தண்டிச்சு செய்யாதீங்க, உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார், நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே எனக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது, ஆக்கினை கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று. நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நாம் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சிலுவையின் மேல் சுமந்தார் என்று. இப்போ ஒரு வசனம் அதை வாசிக்க போறோம். அது என்னன்னா, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு
தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தினாலே, தமது மாம்சத்தினாலே பாவத்தை என்ன செய்து விட்டார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தபடினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை, தண்டனை கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எனவே அவர் தம்முடைய மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறபடினாலே பாருங்க, அவரை நாம் விசுவாசிக்கிறபடினாலே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் விடுதலையோடு என்ன செய்யலாம்? வாழலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சந்தோஷமா நீங்க விடுதலையோடு வாழலாம், நீங்க சந்தோஷமா வாழலாம், நீங்க சமாதானமா வாழலாம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை இயேசு தம்முடைய மாம்சத்தினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே இதை பார்த்து முடிச்சிருவோம். இதை பார்த்து முடிக்காம நல்லா இருக்காது. இது ரொம்ப அற்புதமான காரியம், கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சில ஆட்கள் என்ன பண்றாங்க? தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறார்கள். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க இயேசு ஒன்றையில் வந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு இப்ப செய்தியை சொன்னோம் இல்லையா? அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இல்லை கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. யாரு உங்களை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. டேய், உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, 15 வருஷத்துக்கு முன்னதாக ரோட்ல சீரட்டு குடிச்சிட்டு இருந்த நீ இவ்வளவு யோக்கியமா நீ இப்ப சொல்றாங்களா சொல்லலையா? சரி, நீங்க வெளியே ஒன்றும் காமிச்சுக்கிற வேணாம், ஆனா புரிஞ்சுக்குங்க. ஆனா புரியும், நான் சொல்றது விளங்க கண்டிப்பா. 18 வருஷத்துக்கு முன்னதாக ஸ்கூல்ல நீ பண்ணாத அநியாயமாடா, நீ பண்ணாத சேட்டையா, நீ பண்ணாத அக்கிரமமா, என்னென்ன பண்ணுன நீ பாரு, அதுக்குரிய பலனை சொல்றாங்களா சொல்லலையா? சத்தியவேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளா என்ன செய்ய முடியாது. யாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளா தீர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே என்ன செய்ய முடியாது உங்களை ஆக்கினைக்குள்ளாக. இப்படி சொல்றேன், பிசாசே உங்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க முடியாது. வாசிப்போமா? ரோமர் 8:34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒரு நிமிஷம் இருங்க. பக்கத்தில் கை இப்படி சொல்லுங்க, உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கொஞ்சம் ஆக்ரோஷமா கேளுங்க. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் எவன் சொல்லுங்க பார்க்கலாம். எவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது? ஏன்? வாசிங்க இப்ப பதில். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த நமக்காக என்ற வார்த்தை வந்திருக்காங்க. புதிய ஏற்பாடை நீங்க வாசிக்கும் போது நமக்காகன்ற வார்த்தையை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப அற்புதமா உங்களுக்கு விளங்கும். கத்தர் பாருங்க, சில வருஷத்துக்கு முன்பாக எனக்கு அப்படி வெளிச்சம் போட்டு காமிச்சார். அப்படி இதெல்லாம் குறிச்சு வச்சுட்டே வந்தேன். அதை தான் நீங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் கவனிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவனே என்ன செய்திருக்கிறார்? நம்மை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். 33 வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் இருக்கிறீங்களா?
தேவனே உங்களை நீதிமான ஆக்கியிருக்கும் போகும்போது உங்களை பார்த்து குற்றம் சாட்டுறவன் யாரு? அவன் யாரு? வந்து வரிசை நிப்பாட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டினா வந்து நிற்கிறாங்க. ஒரு 35 பேர் வந்து நிற்கிறாங்க. டேய், நான்லாம் உங்கள் ஸ்கூலில் படித்தவன், உங்களோட 2வது படித்த நான் இருக்கா, உங்களோட 7வது படித்த நான் இருக்குதா, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் படித்த நான் இருக்குதா, நீ அன்றைக்கி என்ன அக்கிரமம் பண்ண, என்ன பாவம் பண்ண, சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லா வரிசை சொல்லு. சொல்லி முடிச்சிட்டியா? ஓகே. நீ சொன்ன எல்லா குற்றத்தையும் எல்லாத்துக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்டு விட்டார். அவருடைய ரத்தத்தினால் எல்லாவற்றையும் மூடிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால் எல்லாவற்றையும் கழுவிட்டாரு. எல்லாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு? கேன்சல் ஆயிருச்சு. நீ சொன்ன அவ்வளவு தவறையும் இயேசு மன்னிச்சிட்டாரு. அதனால என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவனே என்ன செய்திருக்கிறார்? என்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவே மரித்தவர், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், எனக்காக அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். எதற்காக? நான் மன்னிக்கப்படும்படியாக. ஆகவே எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாம விடுதலையோடு இன்னைக்கு நான் வாழலாம். எந்த ஒரு டார்ச்சர் இல்லாம இன்னைக்கு நான் சமாதானமா வாழலாம். ஏன்னா இயேசு என்னுடைய சப்ஜெக்டாக, என்னுடைய பதிலாளியாக அவர் கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்டு விட்டார். இதெல்லாம் உள்ள வரணும். இதெல்லாம் உள்ள வந்தா தான் தைரியமா போய் தேவ பிரசன்னத்தின்னு ஜெபிக்க முடியும். இல்லைன்னா இதுவே நம்மளை அச்சுறுத்தி நம்மளை ஜெபிக்க விடாமல் பண்ணிடும், வேதத்தை வாசிக்க விடாமல் பண்ணிடும், சபைக்கு வராமல் தடுத்துரும். இதுவே நீ எல்லாம் யோக்கியனாக்கும். இந்த பைபிளை தொடுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? நம்ம ஜெபம் பண்ண போறியா? ஏண்டா நீ செய்யாத பாவமாடா, உன் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாராடா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? போயிடுது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தான் விடுதலையோடு வாழ முடியும். போய் தைரியமா தேவ பிரசன்னத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஆமென். எனவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு. எல்லா காரங்க சொல்லுவோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே என்ன செய்ய முடியாது, உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. தீர்க்க இடம் கொடுக்காதீங்க. நீங்க தீர்க்க இடம் கொடுக்க செய்யாதீர்கள். ஆமென். அது மாத்திரமில்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல கோபமாலாம் இல்லை, கர்த்தர் உங்க மேல எரிச்சலாலாம் இல்லை. நோட்ஸ் பண்றவங்க நல்லா நோட்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் என் மேல கோபமா இல்லை, கரெக்டா எழுதுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு என் மேல எரிச்சலா இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இதுதான் நல்ல செய்தி. ஆமென். ஏன் கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறாரு? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே எனக்காக தண்டித்து அவர் மூலமாக என்னை மன்னித்திருக்கிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் என் மேல கோபமா இல்லை, என் மேல எரிச்சலா இல்லை, என் மேல கடுப்பாலாம் இல்லை, என் மேல அன்பா இருக்கிறார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்க குடும்பத்து மேல அன்பா இருக்கிறாரு, உங்க பிள்ளை மேல அன்பா இருக்கிறாரு. ஆமென். உங்க மேல அன்பா இருக்கிறார், நம்ம மீது அன்பா இருக்கிறார். அப்ப நம்ம மேல எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம மேல அப்ப கர்த்தர் கோபமா இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இயேசு அப்புறம் எதுக்கு தண்டிச்சாரு? என் மேல கோபமா இல்லைன்னா அப்ப கோபத்தை யார் மேல காமிச்சாரு? சொல்றது புரியுதா? கர்த்தர் என் மேல கோபமா இல்லை, என் மேல எரிச்சலா இல்லைன்னா அப்ப என் மேல காமிக்க வேண்டிய எல்லா கோபத்தையும் எரிச்சலையும் யார் மேல காமிச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவர் மேல காமிச்சிட்டாரு. அவர் மேல காமிச்சிட்டதுனால இன்னைக்கு கர்த்தர் என் மேல என்ன இல்லை, கோபமா இல்லை, எரிச்சலா இல்லை, இன்னைக்கு என் மேல அன்பாகவே இருக்கிறார். ரோமர் 3:25 நாம் பார்க்கிறோம், பொறுமையாயிருந்த முற்காலத்திலே அவர் பொறுத்து கொண்டார் என்று. எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். சாகணும்னா என்ன அர்த்தம்? தண்டிக்கப்பட வேண்டும் அர்த்தம். அப்ப ஆதாம தண்டிச்சிருக்கணுமா? எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? ஆதாம தண்டிச்சிருக்கணுமா? ரைட். ஆதாமுடைய பிள்ளையை தண்டிச்சிருக்கணுமா? ஆதாமுடைய பேரனை தண்டிச்சிருக்கணுமா? அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் உள்ள எல்லா மக்களையும் தண்டிச்சிருக்கணுமா? தண்டிச்சிருக்கணும், தண்டிச்சிருக்க கூடாதா? கண்டிப்பா தண்டிச்சிருக்கணும். ஏன்னா அவர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் அன்பின் தேவன் மட்டுமல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி.
ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 3:25 சொல்லுகிறது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே. கர்த்தர் பொறுமையா இருந்தாராம். ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக பொறுமையா இருந்தாராம். ஆபிரகாம் செஞ்ச பாவத்துக்காக பொறுமையா இருந்தாராம். தாவீது செஞ்ச பாவத்துக்காக பொறுமையா இருந்தாராம். நாம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்காக அவர் பொறுமையா இருந்தாராம். பொறுமையா அவர் பொறுத்து கொண்டாராம். பொறுத்து கொண்டாருன்னா என்னைக்காவது ஒரு நாள் கோபத்தை கொபிளிச்சுதான் ஆகணும், கோபத்தை காமிச்சுதான் ஆகணும். அப்படித்தானே? எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ எல்லாருடைய பாவத்துக்காகவும் தண்டனை கொடுத்தான் ஆகணும். கர்த்தர் பொறுத்து கொண்டே வந்தாராம், பொறுத்து கொண்டே வந்தாராம். எத்தனை பேர் டேமுக்கு போய் பார்த்துருக்கிறீங்க? வைகை டேம் போயிருக்கீங்களா? ஏதாவது டேமுக்கு போயிருப்பீங்கல்ல? இந்த டேம்ல தண்ணி எப்படி வந்துச்சு? ஏங்க தண்ணி எப்படிங்க வந்துச்சு? டக்குன்னு கண்ண மூடி திறக்குள்ள அப்படி ஃபுல்லாகி நிறைஞ்சிருச்சா கீழே? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து 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 அப்படியே என்ன செய்யுது? அதோடைய லெவல் கூடுச்சு இல்லையா? கர்த்தர் பாருங்க, ஆதாம் முதல் எல்லாருடைய பாவத்தையும் அப்படி ஒரு டேம்ல சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றது மாதிரி தண்ணியை அப்படி எல்லாருடைய பாவத்துக்கான தண்டனையை அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தாராம். இவனுக்காக தண்டனை இருக்குது, இவனுக்கு தண்டனை இருக்குது, இவனுக்கு தண்டனை இருக்குது, இவனுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் டேம்ல தண்ணியை சேர்த்து வைக்கிறது மாதிரி அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தாராம். ஒரு நாள் வந்தலாம், தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் தொங்க விட்டு அந்த டேமை திறந்து விட்டாராம். எந்த டேம? எல்லா மனுஷன் மேல காமிக்க வேண்டிய எல்லா கோபம் என்கிற டேமையும் அவர் மேல காமிச்சாராம். ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்க, எல்லாருடைய கோபத்தையும் ஒரு ஆளு மேல காமிச்சா அந்த ஆளு என்ன ஆவாரு? ஒரு மனுஷன் மேல அவ்வளவு அடியும் அடிச்சா என்ன ஆவாரு? இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுடைய மேல விழக்கூடிய அவ்வளவு தண்டனையும் அடியையும் ஒரு ஆளு மேல காமிச்சா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் அவர் மேல என்ன செய்தார்? விழ பண்ணினார். அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, யார? இயேசுவை கல்வாரி சிலுவையில் நொறுக்கிட்டாராம் அடிச்சு. அவ்வளவு அடி அடிச்சு நொறுக்கினாதான் இன்னைக்கு நமக்கு மன்னிப்பு, நமக்கு மீட்பு, நமக்கு விடுதலை. ஆதாம் முதல் மனுக்குலத்தில் வரக்கூடிய அத்தனை பேருடைய பாவத்துக்காக எல்லாருடைய பாவத்தையும் சேர்த்து வச்சு அந்த கப் ஆஃப் ராத் சொல்றாங்க, கோபாக்கினையின் பாத்திரம், கோபத்தை சேர்த்து வச்சு அவர் மேல அந்த கோபாக்கினை என்கிற டேமை திறந்து விட்டாராம். அவ்வளவு கோபத்தை அவர் மேல காமிச்சாராம், அவ்வளவு தண்டனை அவர் மேல செலுத்தினாராம். அவர் அவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவ்வளவு தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, என் மேல எரிச்சலா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார். கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, முடிக்க போறேன். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு என் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ சொன்னார் என்று சொன்னால் அறிவு இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தை குறித்த வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது உங்கள்கிட்ட வந்து கர்த்தர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு, எரிச்சலா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை தண்டிக்க போறாரு, கடந்த காலத்தில் செஞ்ச எல்லா பாவத்துக்கா நீ அடி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா காது கொடுத்து என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. என் மேல விழ வேண்டிய எல்லா அடிகளும் இயேசு மேல விழுந்து விட்டது. என் மேல காமிக்க வேண்டிய எல்லா கோபத்தையும் இயேசு மேல தேவன் காண்பித்து விட்டார். அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு கர்த்தர் என் மேல ஒரு தூசி அளவு கூட, ஒரு பாயிண்ட் கூட அளவு என் மேல கோபமா கிடையவே, என் மேல தேவன் அன்பாய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த தேவ அன்பு தான் உங்க ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். கர்த்தாவே இன்னைக்கு என் மேல கோபமா இல்லப்பா. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த தவறு செஞ்சேன், அந்த தவறு செஞ்சதுனால தான் இந்த ஜெபத்துக்கு பதில் வரலையோ, அதுக்காக தவறு செய்யுங்க, அதுக்கு கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார். கர்த்தாவே என் மேல கிருபையா இருக்கிறீர். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர். மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர். சத்தியவேதம் சொல்லுகிறது, மீறுதல்களை மன்னிக்கிறதிலே தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்துல யாரும் கிடையாது மீறுதல்களை மன்னிக்கிறதுல அவரை போல. ஆமென். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லார் கரங்களை உயர்த்தி நாம் அறிக்கையை செய்வோம். எல்லார் கரங்களை உயர்த்தி, எல்லா கண்களை மூடி, யார் அங்கங்க வேடிக்கை பார்க்க வேணாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் அன்புக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் அன்புக்காக, பிதாவாகிய தேவனுடைய அன்புக்காக கரங்களை உயர்த்தி
கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உண்மையாகவே இன்றைக்கு நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை உள்ளத்தில் வைத்து விட்டு செல்லுங்கள். கர்த்தர் இன்னைக்கு என் மேல கோபமா இல்லை, கர்த்தர் இன்னைக்கு என் மேல எரிச்சலா இல்லை, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் இந்த அறிக்கையை. தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். தேவன் என் மீது கோபமாக இல்லை. தேவன் என் மீது எரிச்சலாக இல்லை. தேவன் என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது, என் வீட்டார் மீது அன்பாகவே இருக்கிறார். இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை மன்னித்திருக்கிறார். மன்னிக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு தண்டனை இல்லை. ஹல்லேலூயா.